அதிமுக இல்ல அமித்ஷா திமுகவாக இருக்கிறதாலதான் வந்து அது கண்டிப்பா தோல்வியான ஒரு காரணமா இருக்கு. மாற்றத்தை விரும்பினா போடலாம், மனநல பாதிக்கப்பட்டவனா இருந்தா போட வேண்டாம் அப்படின்றதுதான். மாற்றத்தை விரும்பினா போடலாம், மனநல பாதிக்கப்பட்டவனா இருந்தா போட வேண்டாம் அப்படின்றதுதான். அது ஒரு ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு சொல்லுது. அது மாதிரிலாம் பேசக்கூடாது, ரொம்ப தவறுது. யார் ஒருத்தரையுமே அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இப்போ நாங்களும் தான் பார்க்குறோம், திமுக கூட்டத்தில் ஒரு பெண் வந்து ஒரு அட்டையை வச்சுட்டு முதலமைச்சருக்கு முத்தம் கொடுக்குற மாதிரிலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்கள வந்து தற்கூரின்னு சொல்லலாம், நம்ம பணத்தை வாங்கிட்டு இதை பண்றாங்கன்னு சொல்றோம். விபச்சாரிகள் யாருமே சொல்லலை நாங்க யாருமே. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவன் வாய் விபச்சாரம் பண்ணா அவனை விபச்சாரம் தான் சொல்லுவாங்க கண்டிப்பா. ஏன்னா நீங்க பாருங்க, ஒரே கருத்து இல்ல. நீ யார் என்ன நீ யாரை எதிர்க்கிற அப்படின்னாக்கா, நாங்க திரை கவர்ச்சிக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே போயிட்டு பராசக்தி படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவனுங்க. இவனுங்களை அடுத்த அண்ணன் தம்பியை வந்து கான்ஸ்டபிள் ரோல்ல நடிக்கிறானுங்க போயிட்டு திரை கவர்ச்சி. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களை விமர்சிக்க தான் செய்வாங்க. பார்த்தேன், அதுவும் இப்ப ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், இந்த மாதிரி ஒரு வார்த்தை ரொம்ப தவறான ஒரு வார்த்தை. இதில் என்ன ஒரு ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம்னாக்கா, இவர் வந்து அப்துல் கலாம் ஐயோட ஆலோசகராக இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட ஆள் வந்து அவர்கிட்ட 1000 விஷயங்களை கற்றுக்கலாம், இதை போய் கற்றுக்கிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அது ரொம்ப தவறு. இதை வந்து யார் கண்டிக்கணும்னாக்கா, அவர் எந்த கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறாரோ அந்த கட்சிக்காரங்க கண்டிக்கணும். அவங்க அதை கண்டிக்க மாட்டாங்க, ரசிப்பாங்க உட்காந்து. அது மக்கள் கண்டிப்பாங்க. கண்டிப்பாக சார், அது டிவிக்கு கட்சியில் இருக்கிற பெண்கள் குறிப்பாக சொல்றது என்ன சார்? ஏன்னா அவருக்கு டிவிக்கே பிடிக்காதுன்றது தான் காரணம், வேற ஒண்ணுமே இல்லை. டிவிக்கே களத்துல டஃப் கொடுக்குது அப்படின்றது தான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, இப்போ அடுத்து விஜய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, அது சீக்கிரமா அறிவிப்பாரு. நல்ல விஷயமா தான் பாக்குறேன். ஏன் இவ்வளவு நாள் கம்ப்ளைண்ட் இதை பத்தியும் பேசினாங்க, இது மாதிரி நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க, அதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இப்ப கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னாக்கா, இப்ப தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல்ல இல்ல. இப்ப வந்து கொடுத்தாலும் அட்லீஸ்ட் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றது தான். இதை விட தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது. இவ்வளவு நாள் கொடுக்காதவர் இறங்கி வந்து கொடுக்குறாருனாக்கா அவங்க மேல நம்பிக்கை இல்லை. கொடுத்தாலும் என்ன பண்ண போறாங்க, கடப்புல தான் தூக்கி போட போறாங்க. கொடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இறங்கி வந்து கொடுக்குறாரு. இது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். ரொம்ப தவறான ஒரு வார்த்தை, ரொம்ப ரொம்ப ஒரு தவறான வார்த்தை, கொச்சையான ஒரு வார்த்தை. இந்த அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் அப்படிங்கிற மாதிரி விபச்சாரியோட பழகிறவன் விபச்சாரியா வாழறவனுக்கு தான் பாக்குறவங்க எல்லாம் விபச்சாரியா தெரிவாங்க. மேபி அவர் ஒரு விபச்சார கூட்டத்துக்கு நடுவில் இருக்காரா என்னன்றது தெரியல, அதனாலதான் இப்படி ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. இல்ல அதுதான், அப்படி அவர் வந்து அப்துல் கலாம் ஐயான்னு பேரை இழுக்கும் போதெல்லாம் நாங்க பார்க்கும்போது என்னடா இது சம்பந்தமே இல்லை, எங்க இடிக்குதுன்னு பார்த்தாக்கா மக்கள் நீதி மையத்துல வேட்பாளராக நின்றுருக்காரு. அப்போ பண்ணி பிய திங்கத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க ஓகே, அங்க இருந்து வந்திருக்கேன்னா அப்ப அப்படிதான் இருப்பணி அப்படின்ற மாதிரி. அண்ணன் எப்படி டிவி ரிமோட சகோதரி கமல் எப்படி டிவி ரிமோட்டை உடச்சிட்டு இப்ப அதே ரிமோட்டை கேட்டு அறிவாலயத்துல நிக்கிறாரோ, அந்த மாதிரி இவரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்துல் கலாம் ஐயோட இருந்து எதுவுமே கத்துக்காம கடைசியில் கமல் கிட்ட கத்துக்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று வருது, வேற ஒண்ணுமே இல்லை. இது அட்லீஸ்ட் கமலாவது கண்டனம் தெரிவிக்கணும், இல்ல திமுகவாவது கண்டனம் தெரிவிக்கணும். இது வந்து நீங்க இவருக்கு ஆதரவு அவருக்கு ஆதரவு அப்படிலாம் சொல்லலான்னு ஜென்ரலா ஒரு வார்த்தையை தவறாக உபயோகப்படுத்தினா அதுக்கு யாரா இருந்தாலும் கண்டனம் தெரிவிக்கலாம். இப்ப நான் எப்படி பேசுறேன், நீங்க எப்படி பேசுறீங்களோ அது மாதிரி எந்த கட்சியா இருந்தாலும் கண்டனம் தெரிவிக்கலாம். பட் இந்த இடத்துல தான் அவங்களுக்கு வந்து தாவேகா மேலேயோ தளபதி விஜய் மேலேயோ எந்த அளவுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சின்றது தெரிய வருது. வேற ஒன்றும் மக்கள் இதுக்கான பதில் சொல்லுவாங்க. லோக்கல் பாலிடிக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். மோடி அவர்கள் வந்து லாக்டவுன் அறிவிக்க போறேன்னு சொல்லி இருக்கிறாரு. இங்க கேஸ் தட்டுப்பாடு எல்லாம் நிலவரம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது சென்ட்ரல் கவர்மெண்ட் விஷயம். அது ஆக்சுவலா வந்து அங்கிருந்து நமக்கு சப்ளை இல்லை, எல்பிஜி இல்லை. இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நிறைய பேர் சொல்றாங்க நீங்க கையிருப்பு வச்சிருக்கணும் அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் பதுக்கி வைக்க முடியாது. எல்பிஜியை பதுக்கி எல்லாம் வைக்க முடியாது. சப்ளை தட்டுப்பாடு அதுக்கான ஏற்பாடுகளை பிரதமர் தான் பொறுப்பேற்றுக்கணும், பிரதமர் தான் பதில் சொல்லணும். மேபி அது மாதிரி திருப்பி ஒரு கொரோனா மாதிரியான ஒரு இது வரப்போகுது, ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன் வரப்போகுதுன்னு சொல்றாரு. பட் வந்து உண்மையிலேயே ஒரு நோயால பாதிக்கப்பட்டு அப்போ ஒரு லாக்டவுன் போட்டோம்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. கண்ணுக்கு தெரியாத ஒரு நோய் பரவுதுன்னா அதுக்கு சொல்றது நியாயம் இருக்கு. பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உலக நாடுகள் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து தடுக்க வேண்டிய ஒரு விஷயத்த இவர் அப்படியே விட்டுட்டு, அதாவது ரஷ்யாவோட நமக்கு இருந்த டீலிங்கை முடிச்சுட்டு இவர் ட்ரம்போட வச்சுட்டு இருந்தால்தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் உள்ள ஒரு காரணம். ஸோ இது ரொம்ப இன்டீரியரா போற மாதிரி இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னாக்கா மத்திய அரசு தான் பதில் சொல்லணும். இது கண்டிப்பா இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணதான் செய்வாங்க. அவங்க வந்து இல்ல, அதாவது அது கண்டிப்பா பிரச்சனை வந்துருச்சு. இப்போ பிரச்சனை வராம இருந்தா கண்டிப்பா கொடுக்க முடியும், எல்லாமே நடைமுறைக்கு சாத்தியம். KN பண்ண ஊழல் மட்டுமே 2000 கோடி, அப்புறம் கொடுக்க முடியாத என்ன, தாராளமா கொடுக்க முடியும். இல்ல ஒரு நிமிஷம், இன்னொரு விஷயம் முன்னாடி ஒன்று கேட்டு, என்னது திமுக ஊதி பெருசுப்படுத்துது அப்படின்னாக்கா கண்டிப்பா பண்ணதான் செய்வாங்க. பள்ளி கல்வித்துறையில வந்து பல பிரச்சனைகள் இருக்கும். 43 மாணவர்கள் வந்து கவலைக்கிடமா இருப்பாங்க, மதிய உணவை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கஷ்டப்படும். அதுக்கெல்லாம் போய் பார்க்காத அன்பில் பகேஷ் வந்து தஞ்சாவூர்ல ஒரு பையன் விழுந்துட்டாரு தாவேகா கூட்டத்துல, அங்க போய் பார்ப்பாரு. ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் கிடைக்கும் ஸ்கோர் பண்றது எல்லாத்தையும் ஸ்கோர் பண்ணதான் செய்வாங்க. அவங்க ஊதி பெருசாக்க தான் செய்வாங்க.
எடப்பாடி அவருக்கு வரமாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவருக்கு நம்ம செத்தாலும் வந்து அதை எடுத்து வரப்போறது தெரிஞ்சு போச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து 10,000 கொடுப்பாரு, ஃப்ரிட்ஜ் கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு. அவர் எடப்பாடி அவருக்கு வரமாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவருக்கு நம்ம செத்தாலும் வந்து அதை எடுத்து வரப்போறது தெரிஞ்சு போச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து 10,000 கொடுப்பாரு, ஃப்ரிட்ஜ் கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு. அவர் எல்லாமே கொடுப்பாரு. அவர் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடி கார் கூட கொடுப்பாரு. ஏன்னா வரப்போறதுலாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால வாய்க்கு வந்ததை ஓலா கேப் ஓட்டி விடுவோமே ஓட்டி விடுறாப்ல, வேற ஒண்ணுமே கிடையாது. சத்தியமா வாய்ப்பு இல்லை. எழுதி வச்சுக்கோங்க, வர வாய்ப்பு இல்லை. கூட்டணி தவறாக இருக்கு. கூட்டணி தவறாக இருக்கு. அந்த கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா மாத்திருக்கணும். ஏன்னா அது அண்ணா திமுக இல்ல அமித்ஷா திமுகவாக இருக்கிறதாலதான் வந்து அது கண்டிப்பா தோல்வியான ஒரு காரணமா இருக்கு. இல்ல சிந்திக்கக்கூடிய ரஜினி ஃபேன் நிறைய பேர் நான் பேசும்போது இல்ல தவறு எங்கால் மேலதான். ஆதவர்ஜனா பேசுனது வந்து தவறாலாம் நாங்க பார்க்கல. அவர் வந்து திமுகவை தான் சொல்றாரே தவிர ஒரு உதாரணமா தான் சொல்றாரு எங்க தலைவரை. இதுக்காக இவங்க கொந்தளிச்சு பேசுறதுக்கான ஒர்த்தே கிடையாது. மாதிரி இது அப்படி ஒரு டாபிக்கே கிடையாது. ஏன்னா பேசுறதுக்கான ஒரு பேசு பொருளா தான் இவர் மாத்திருக்காரு. இன்னைக்கு கோவப்பட்டவர் அன்னைக்கு வந்து வெற்றிடம் இருக்கு சுடுகாட்டுல படுத்துக்கன்னு சொன்னதா இருக்கட்டும், ரா சுன்னி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதாக இருக்கட்டும், அப்பெல்லாம் கண்டனம் தெரிவிக்காம இப்ப கண்டனம் தெரிவிக்கிறது தவறு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அப்பெல்லாம் கொதிக்காது, இப்ப ஏன் கொதிக்கிறாரு அவங்களே கேட்டாங்க நிறைய பேர். இல்ல அப்படி கிடையாது. இல்ல அதான் சொல்றேன் இல்லையா, எது கிடைக்கும் ஊதி பெருசாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கள் காத்துட்டு இருக்கோம். ஆதவர்ஜுனா அவர்கள் சொன்னது இப்பவும் வந்து அவரு நான் தவறாக மீன் பண்ணி சொல்லல. திமுக எந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குதுன்றதுதான் நாங்க சொல்ல வந்தோம் அப்படின்னு தான் சொன்னாரு. இன்கேஸ் அவருக்கு தவறாக கன்வேஷன் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவரை காயப்படுத்தணும், ரஜினிகாந்தை காயப்படுத்தணும் எந்த ஒரு நோக்கம் யாருக்குமே கிடையாது. இப்போ கூட சொல்றேன், ரஜினிகாந்தோட கூலி படத்தை நான் 6 தடவை பார்த்தேன். ஆனா அதுக்காக ரஜினிகாந்த் திருப்பி அரசியலுக்கு வந்தா ஓட்டு போடுனாக்கா சத்தியமா போட மாட்டேன். ஏன்னா வந்து அவர் அரசியலுக்கு ஒரு தவறான ஒரு உதாரணமாக இருக்காரு அவர். இல்ல அவங்க போடாதது வேற, அவங்க வந்து ஒரு வன்மத்தினால போடாம இருக்காங்க. பட் நாங்க போடாம இருக்கிறது வேற. நான் கமலுக்கு ஓட்டு போட்டேனே, ஆனா அதை பத்தி எப்படி சொல்றீங்க நீங்க? நான் ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய நபர். மாற்றத்தை விரும்பினா போடலாம், மனநல பாதிக்கப்பட்டவனா இருந்தா போட வேண்டாம் அப்படின்றதான் சொல்லுவேன். இல்ல உண்மையா, ஏன்னா ரஜினி ஃபேன்ஸ் நிறைய பேர் பேசும்போது நாங்கெல்லாம் எங்க ஓட்டு அவருக்கு தான் சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து நாங்கெல்லாம் போட மாட்டேன்றாங்க. அதை போட மாட்டேன்றவன் உட்காந்து பேசுனீங்கன்னாக்கா பயங்கர ஒரு வன்மத்துல இருக்கான், வேற ஒண்ணுமே கிடையாது. சிம்பிள். நன்றி. இல்ல அந்த காவலர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை இனிமேல் வந்து இந்த மாதிரி லாக்அப் மரணம் அப்படின்றது பண்றதுக்கு எந்த காவலர்களுமே ஒரு 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 பாடமாகத்தான் இருக்கணும். பட் அப்படி பண்ணாலுமே கூட வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஓப்பனா சொல்லணும், நிறைய காவலர்களை நீங்க பர்சனலா கூப்பிட்டு பேசி பாருங்க, எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அழுத்தம் அவங்களுக்கு, ஏன்னா வந்து பனிஷ்மெண்ட் டியூட்டி ஒன்று போடுறாங்களா சார் அவங்களுக்கு, அவங்க நாங்க என்ன பண்றது, எங்களால ஒன்றும் பண்ண முடியல, சொல்றது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றாங்க. அவங்களோட கைகள் கட்டப்பட்டிருக்கு. உண்மையிலேயே சொல்லணும்னா இதெல்லாம் வந்து ஆட்சி மாறணும் சார். சார் நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது ஒரு ஒரு 12 வயசு படிக்கிற ஒரு பொண்ணு வந்து அந்த விளாத்திக்குளம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். அதுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா 14 மணி நேரத்துக்கு கம்ப்ளைண்ட் எடுக்காம இருந்திருக்காங்க. ஆனா இதுவே திமுகவோட திருச்சி கூட்டத்துல வந்து சாப்பாடு கொடுக்கறது யாருன்னா காவல்துறை தான் சாப்பாடு கொடுக்குது. ஸோ அப்போ அந்த காவல்துறை எதுக்கு நீங்க பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ காவல்துறை உண்மையிலே நல்லவங்க தான், அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கு ஆட்சி மாற்றம் வந்தா மட்டுமே தான் அதெல்லாம் சரி பண்ண முடியும். அதான் ஆட்சி மாற்றம் வந்தால் தான் இங்க வந்து எல்லாமே கட்டுப்படுத்த முடியும். குற்றங்கள் குறையும், எதுவாக இருந்தாலும் அங்கதான் நடக்கும். ஸோ அதுக்கான மக்கள் கண்டிப்பா நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு தோணுது.